ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை முறையில் டை செய்கிறதுக்காக நான் மருதாணி பொடி வாங்கியிருக்கேன் நாட்டு மருந்து கடையில். 50 கிராம் பேக்கெட்டு. இதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். கற்பூரவள்ளி இலை ஒரு 20 இலையை வந்து மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்திருக்கேன். டீத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த சாறையும் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் பாதி வச்சுருக்கேன். இது பெரிய பழம் பாருங்கள். இதில் நம்ம சாறு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பொடியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கற்பூரவள்ளி சாறு டீத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். மருதாணி வைக்கும்போது நம்ம எலுமிச்சம்பழம் புழிவோம். அதே தான் இந்த கான்செப்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுநாள் வந்து அவுரி இலை இண்டிகோ நீரின்னு சொல்லுவாங்க, இந்த பொடி 2 ஸ்பூன் கலந்து எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்க. நல்லா கருப்பாயிடுச்சு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. நல்லா கருப்பாகும்.